நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆன்டி நேஷனல்ல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகள்லாம் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அவரை கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு அண்ணாமலை இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்போ அண்ணாமலையோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இப்பதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பதற்காக லண்டன் போக போறாராம். அதனால 6 மாசம் அரசியலுக்கு ஓய்வு விடுத்திருக்காரு அண்ணாமலை. உலகத்திலேயே அரசியலுக்கு ஓய்வு விடுத்த ஒரு இளம் தலைவர். ஒரு வயசாயிடுச்சு, என்னால முடியலப்பா, உடல்நிலை சரியில்லை, அதனால நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன், என்னோட உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்க போன நபர்களை நம்ம பார்த்திருக்கோம். முதலாக இந்தியாவுல 10 வருஷமா பாஜக தான் ஆட்சியில இருக்கு. இங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய வசதி இல்லையா. இங்க இருந்து லண்டனுக்கு போய் 6 மாசம் அரசியலுக்கு ஓய்வு விட்டுட்டு படிக்க போறாராம். இதுவே முதல்ல ஒரு பாஜகவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். இங்க இல்லையா படிக்கக்கூடிய வசதிகள் எல்லாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, அவர்கிட்ட தினம்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் பாடம் எடுங்க. எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியும், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தெரியும், பொலிட்டிக்கல் மேக்ஸ், பொலிட்டிக்கல் இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் தமிழ் எல்லாம் தெரியும். எங்க அண்ணன் சீமான்ட்ட தினமும் ஒரு 1/2 மணி நேரம் பாடம் எடுங்க. என்ன தலைப்பு கேட்டாலும் அந்த தலைப்புக்கு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட தரவுகளோட ஆதாரங்களோட பல உண்மைகள் தெரியும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும், என்ன சந்தேகங்கள் கேட்டாலும், உங்களுடைய சந்தேகத்தை அரசியல் ரீதியாக தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் அண்ணன் சீமான். அவர் விதைத்த விதைகள் தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேராக உருவாகி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டு. நீங்க எந்த சின்னத்தை பிடுங்கினாலும் சரி, 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னாலும் சரி, நாம் தமிழர் கட்சி இருக்காது. நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சிக்கு பதிலா வேற ஒரு கட்சியை உருவாக்குவோம். அதான் சின்னத்துக்கு ஓட்டுல சீமானனுக்கு தானே ஓட்டு. வேற ஒரு கட்சி, வேற ஒரு கொடி, வேற ஒரு சின்னம், எந்த சின்னத்துல போட்டிட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் உளுந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய சிந்தனைகள் தான் இங்க பேசுது. அப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாத அரசியல் சயின்ஸ் கிடையாது. நீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய தினம்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி எடுங்க. அண்ணாமலை தினம்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் வகுப்பு எடுத்தாரு அப்படின்னா நிச்சயமா அண்ணாமலைக்கு அறிவு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்பதான் அரசியலே படிக்க போறாரு அப்படின்னா, இத்தனை நாள என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இத்தனை நாளா ஏதோ பாஜக அண்ணாமலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. ஏற்கனவே ஒரு 25,000 புத்தகங்களை படிச்சிருக்காரு மக்களே. அப்புறம் இதை தாண்டி வேற என்ன புதுசா படிக்க போறாரு? அதுவும் இங்க இந்தியாவில் இல்லாத வசதி லண்டன்ல இருக்கா? இல்ல, எனக்கு புரியல. ஒருத்தவர் என்னன்னா, கழகத்தின் தலைவர் முதலீட்டாளர்களை நான் ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போறாரு. ஆனா அவர் போறதுக்கான ரீசன் வேற என்னென்னமோ சொல்றாங்க. அவரு மருத்துவம் செய்வதற்காக போறாரு, ரத்தம் மாத்துறதுக்காக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் சொல்றாங்க. ஆனா அவர் முதலீட்டாளர்களை ஈர்த்த மாதிரி தெரியல. இவரு என்னடான்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்தியாவில இல்லாத பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய வசதி லண்டன்ல இருப்பதை லண்டனுக்கு போறேங்கிறாரு. என்ன இது நடந்துகிட்டு இருக்கு? இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? சில வீடியோ எல்லாம் பைத்தியகாரத்தனமா அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஸ்டாவில். அப்ப போய் அந்த கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு, எங்க பார்த்தாலும் லூசு பயல்களும் கேன பயல்களும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பதிவு போட்டிருப்பாங்க. அப்படிதான் அதை பாக்குறேன். அண்ணாமலை ஒரு 25,000 புத்தகங்களை படிச்சிருக்காரு. 25,000 புத்தகத்துல இல்லாத ஒரு அரசியல் லண்டன்ல போய் 6 மாசத்துல படிச்சிருவாரா? என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்னன்னா, அண்ணாமலை தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னு சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. அண்ணாமலை ஒரு ஹீரோ மாதிரி கட்டமைச்சாங்களா? ஆமா கட்டமைச்சாங்க. பல்வேறு இளைஞர்கள், அந்த பாஜக நிர்வாகிகள், அவங்கள அண்ணாமலைக்கு ராக்கெட் விட்டாங்களா? விட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு மூஞ்சில சாணிய செருப்புல முக்கி அடிச்ச மாதிரி போயிடுச்சு. இவரை கட்சியை விட்டு நீக்கிட்டா, நம்ம போன முறையே சொல்லியிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், என்ன அப்படின்னா, நாளைக்கே பாஜக திமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் அண்ணாமலை அவர்களை கழட்டி விட்டுட்டு அந்த ஒரு இடத்துல வேற ஆளை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பாஜகவுடைய நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் கூட அண்ணாமலையை கழட்டி விட வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மீது பாஜக மன்னிக்கணும், அதிமுக தலைமை மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கு. அவர் பேசின பேச்சு இது எல்லாமே அதிமுக தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு சமீபத்துல. அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கன்னா,
மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வர போறாங்களா? இங்க தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு, பாஜக வளர்ந்துருச்சுங்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அதே போல இந்தியா முழுக்க பாஜக தான் வந்து 400க்கும் மேற்பட்ட எம்பி சீட்டுகளை ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பத்தையும் கட்டமைச்சாங்க. அதே போல அமித்ஷா, மோடி அவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு, கண்டிப்பா நம்ம ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிருவோம், தமிழ்நாட்டுல கால் ஊனிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் சேர்ந்து 40க்கு 40 மோடி எதிர்ப்பு அலை வீசியதால் திமுக 40க்கு 40 ஜெயிச்சுது. இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. நம்ம சொல்லியிருந்தோம் 2016ல மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்சது. அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணி எப்படி தெரிச்சுதோ அதே போல இந்த கூட்டணியும் தெரிக்கும் இருந்தோம். என் உயிர் அண்ணாமலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த திருச்சி சூர்யா இருக்கானே, அவன் உட்பட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகத்துல உட்காந்து. என்ன இது என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் உயிர் தலைவன், நான் அண்ணாமலைக்காக உயிரை கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலையை எதிர்த்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பாஜக. 2016ல மக்கள் நல கூட்டணி சிதைந்தது போல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்தது இல்ல, பாமக, அந்த ஜாதி கட்சிகள், இந்த ஜாதி கட்சி, தென் தமிழகத்துல ஜான் பாண்டியன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கல்ல, இதுவும் செதறும். இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. அண்ணன் சீமான் இருக்கிற வரைக்கும், தமிழ் தேசியம் என்கிற கொள்கை இருக்கிற வரைக்கும் அது உறுதியா இருக்கும். இந்த இளைஞர்கள் சிதறப்போவது கிடையாது. நீங்க என்னையே அனுப்புனாலும் சரி, உங்க கையில சிபிஐ இருக்கு, சிபிசிஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி என்னையே அனுப்புனீங்க, அங்க அனுப்பி இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நாங்க எந்தவித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபட கிடையாது. அரசியல் ரீதியாக, கருத்தியலாக தினம்தோறும் காணொலி மட்டும் போட்டுட்டு இருக்கோம். காணொலி போடக்கூடிய நபர்கள், ஊடகத்தில் முகம் தெரிந்த நபர்கள் வீட்டில் மட்டும் இவர்கள் எண்ணெயை சோதனையா போட்டாங்க. எதுக்கு? பயம் வரணும்ல. ஒரு எண்ணெயை போட்டோம்னா பயப்படுவானுங்கள. இப்ப லோக்கல் இந்த இதை வச்சு போட முடியாது. இந்த அமலாக்கத்துறை, அப்புறம் இந்த வருமான வரித்துறை எல்லாம் நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அனுப்புனா அவங்க தான் செலவுக்கு காசு கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நம்மளை ஒடுக்குவதற்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆயுதம் ஏந்தின புரட்சி இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க, தேசிய தலைவரை பத்தி பேசுறாங்க. இதை வச்சு கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலான்னு வந்தாங்க. அண்ணாமலை சொல்றாரு, ஆன்டி நேஷனல்ல ரைடு நடந்துகிட்டு இருக்கு, முதல்ல கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நானும் பல நாள்களாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் நம்மளுடைய தேசிய தலைவர் குறித்து பேசும்போது தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சில இடங்கள்ல இப்ப பார்க்க முடியுது. முன்னாடி ரொம்ப அதிகப்படியான நபர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, தீவிரவாதி, டெரரிசம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடுமையான எதிர்ப்புகளை நம்ம காட்ட ஆரம்பித்ததுக்கு பின்னால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம இனத்தோட தலைவர், தமிழ் இனத்திற்கான தலைவர் யார் என்று எல்லாரும் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த வார்த்தைகள்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் ஒரு சில நபர்கள் இந்த தீவிரவாதம், டெரரிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எவனாவது ஆம்பளையா இருந்தீங்கன்னா, சரியான ஆம்பளையா இருந்தீங்கன்னா தீவிரவாதம்னா என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. தீவிரவாதம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, அது மிகவும் நல்ல வார்த்தை. தீவிரவாதிகள்னா யாரு? களத்தில் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியோடும் தீவிரமாகவும் போராடியவர்கள் தீவிரவாதிகள். அப்போ தீவிரவாதிகள் நல்லவர்களா கெட்டவர்களா? தீவிரவாதிகள் புனிதமானவர்கள். ஏன்? களத்துல தீவிரமா நின்றுருக்காங்க, உயிர் போற வரைக்கும் நின்றுருக்காங்க. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை கெட்டவர்களாக சித்தரித்ததுதான் இந்த அரசாங்கங்கள், ஆளும் வர்க்கங்கள் எல்லாம். சரிங்களா? அப்போ உயிரை கொல்றவனா தீவிரவாதினா நீங்க எதுக்குப்பா ஒரு ராணுவத்தை கொண்டு போய் எல்லையில போட்டு வச்சிருக்கீங்க? குஜராத்ல இஸ்லாமிய மக்கள் ஏன்பா கொண்டு குவிச்சிங்க? தமிழ்நாட்டுல 1987ல போராடிட்டு இருந்த இடஒதுக்கீடுக்காக போராடிய வன்னியர் மக்களை 21 பேரை ஏன்பா சுட்டு கொண்டீங்க? இப்படி காவல் நிலையங்கள்ல எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கு, என்கவுண்டர் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. அப்ப அதுக்கு பேர்லாம் என்ன? அதுக்கு பேர் என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலிய பெருமாள், பொன்பரப்பி தமிழரசன் இவங்கெல்லாம் ஆயுதம் தூக்குனது எதற்காக? ஈழத்துல நம்ம மக்கள் ஆயுதம் தூக்கியது எதற்காக? எல்லாமே தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டம். தீவிரவாதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆன்டி நேஷனல்ல ரைடு நடந்துகிட்டு இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. 2024க்கு அப்புறம் கட்சி இருக்காதுன்னு சொல்றாரு. இப்போ உங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டிலேயே ஒரு இயக்கத்தை தடை செய்யணும், ஒரு பயங்கரவாதம் ஒழியணும் அப்படின்னா RSS இயக்கத்தை போய் தடை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காது. நாம் தமிழர் கட்சி வந்து என்ன, வெறுப்பை மட்டுமே விதைத்து அரசியல் பண்ணதான் நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் 2024க்கு அப்புறம் இருக்காதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. வெறுப்பை விதைத்து அரசியல் செய்வது பாஜக தான். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்புகளை விதைத்து விதைத்து அரசியல் செய்வது. இப்ப கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சனைக்கு அண்ணாமலை போனாரு. ஏன் பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ள தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எதிராக அண்ணாமலையால போராட்டம் நடத்த முடியுமா? 8 வழி சாலைக்கு எதிராக அண்ணாமலையால போராட்டம் நடத்த முடியுமா? என்ன பண்ண முடியும் அண்ணாமலையால? இந்த கள்ளச்சாராய விஷயத்தை வச்சு லைட்டா அரசியல் பண்ணலாம், அவ்வளவுதான். அங்க போய் போலியா ஒரு பெண்ணெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு
அண்ணாமலை அண்ணா நீங்க தோத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்படின்னு அழ வைக்க முடியும். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொன்னதுதான் நடக்குது. அவர் சொன்னது ஏதாவது ஒண்ணு நடந்ததா? நாங்க வெற்றி பெற்றுவோம், பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க, நடந்துச்சா? நடக்கல. நம்ம சொன்னோம் 2024 அப்புறம் அண்ணாமலையை கழட்டி விட்டு வேற ஒரு ஆளை பாஜக தலைவரா போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அது நடந்துருச்சு. இப்ப அண்ணாமலையா நானா வெளியேற மாதிரி வெளியேறாரு. ஏன்? பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு நல்லா முட்டு கொடுத்து ராக்கெட் விட்டுருக்காங்க பல இளைஞர்கள். அவங்களுடைய மனசு கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கணும்ல. அண்ணாமலை பெரிய ஹீரோ மாதிரி கட்டினாங்கல்ல, அதெல்லாம் இனிமே நடக்காது. உண்மையான தலைவன் தான் ஒரு நல்ல நேரத்துல வெளிப்படுவான். மற்ற பொய்யானவர்கள்லாம் காலத்தோட காலமா அப்படியே அழிஞ்சுக்கிடுவாங்க. நாங்க 2026ல அண்ணாமலை அவர்கள் இருக்க மாட்டாரு இந்த இடத்துல. பாஜகவின் தலைவரா வேற ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து நாங்க இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். மற்றபடி இவங்க வருவாங்க போவாங்க. இந்த டெம்பரவரி தலைவர்களை நம்புவது வேஸ்ட். இவர்கள் இருக்கக்கூடிய காலத்துல தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளதான் நினைப்பாங்க. அப்படி காட்டப்பட்டது ஊடகங்கள் வாயிலாக. டிஎம்கே ஃபைல நான் வெளியிடுறேன், டிஎம்கே அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் கச்சத்தீவை காங்கிரஸ் தூக்கி கொடுத்துருச்சு. கச்சத்தீவை காங்கிரஸ் தூக்கி கொடுத்துருச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பிபிசி பத்திரிகையிலே வந்துருச்சு. இதுல இவரு வேற இப்ப என்ன, நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க, மத்தியில பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு, ராணுவத்தை அனுப்பி கச்சத்தீவை மீட்டு கொடுங்க பார்க்கலாம். இவர்கள் தலைவர்கள் கிடையாது. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலலாம் இந்த அண்ணாமலை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்காதீங்க.